ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் தயிரோட ஏடுலேருந்து எப்படி வெண்ணெய் எடுக்கிறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். இங்கே கோயம்புத்தூரில் பசும்பால் ரொம்பவே அதிகமாக கிடைக்கிதுங்க. இங்கே பக்கத்துலேயே பசும்பால் மாட்டுத்தோழம் ஒன்று இருக்குது. அங்கேருந்து டெய்லி காலையிலையும் சாயங்காலமும் 2 வேளையும் பால் வந்து கொடுக்குறாங்க. அது மாதிரி நம்ம பால் வாங்கி அதை துவச்சி 10 நாள் வந்து அதில் இருக்கிற ஆடையை எடுத்து சேர்த்து ஃப்ரிட்ஜில் வச்சு அதை இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 10 ஐஸ் க்யூப்ஸையும் போட்டு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணணுங்க. 5லேருந்து 10 நிமிஷம் இந்த மாதிரி பீட் பண்ணும்போது இந்த மாதிரி க்ரீமியாக அது வந்து கன்வெர்ட் ஆகும். இன்னும் கூட கொஞ்சம் நம்ம பீட் பண்ணணும். பண்ணினா வெண்ணெய் வந்து அந்த தயிர்லேருந்து தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இது நல்லா க்ரீமியாக ஆகிருக்கு. இப்போ நான் வந்து 10 மினிட்ஸ் பீட் பண்ணிட்டேன். பாருங்கள், வெண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடுது, மோர் தனியாக பிரிஞ்சு எடுத்து, வெண்ணெய் தனியாக உருண்டு வந்துடுது. அவ்வளோ தாங்க, ரொம்ப ஈஸி ப்ரொசீஜர். இதை ஒரு கிணத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஐஸ் வாட்டர் விட்டு இதை நம்ம நல்லா வெண்ணெயை தனியாக திரட்டி எடுத்துக்கணும். பாருங்கள், இது 10 நாள் க்ரீம்லேருந்து எடுத்த வெண்ணெய். இது வந்து நம்ம வந்து மெல்ட் பண்ணோன்னு சொன்னால் 100லேருந்து 150 ml நெய் நமக்கு கிடைக்கும். பசும் நெய் ரொம்பவே உடம்புக்கு நல்லது, ரொம்ப மனமாகவும் சுவையானதாகவும் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.